Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு ஒரு குர்த்திக்கு எப்படி ஆரி டிசைனிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் நான் எடுத்திருக்க குர்த்தி மெட்டீரியல். இது ஒரு plain ஜார்ஜெட் ஃபேப்ரிக். ஃபஸ்ட்டு இதோட ட்ரேசிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரேசிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் கார்பன் ஷீட்டை எடுத்துட்டு மெயின் கிளாத்துக்கு மேலே கரெக்டாக சென்டரில் வச்சு மூவ் ஆகாமல் செலோ டேப் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ட்ராப் பண்ணி வச்சுருக்க ட்ரேசிங் ஷீட்டையும் சென்டராக வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேசிங் பேப்பர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ட்ரேசிங் பேப்பர் மூவ் ஆகாமல் செட் பண்ணி வச்சுட்டு ஒரு எழுதாத பால் பாயிண்ட் பென் எடுத்துட்டு அந்த டிசைனுக்கு மேலே அப்படியே வரைஞ்சிட்டே வரலாம். வரையும் போது ரொம்ப பொறுமையாக எந்த இடத்துலையும் டிசைன் மிஸ் ஆகாமல் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் 2 லைன் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலேயே ஜிக்ஜாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அடுத்து கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான் போடுறேன். ஃபஸ்ட்டு 3 பீட்ஸ் ஸ்டிச் பண்ணி பக்கத்தில் லாக் ஸ்டிச் போட்டுட்டு பேக் சைடில் ஒரு செயின் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி 3 பீட்ஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு நெக்லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளவருக்கு பக்கத்தில் இருக்க லீஃப் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லாக் செயின் போட்டுட்டு அப்படியே ஒரு பீட்ஸாக கிராஸாக ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ட்ராப் பண்ணியிருக்க ரவுண்ட் ஷேப்க்கு மேலே இருக்க லீஃப்கெல்லாம் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி டியூப் பீட்ஸை எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு சென்ட்ரலில் இருக்க லீஃப் தான் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு கோல்டன் கலர் ஜர்தோசியை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதை 1/2 சென்டிமீட்டருக்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜர்தோசியை ஸ்டிச் பண்ண நார்மல் நீடிலில் ஷூயிங் த்ரெட்டை சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துட்டு இப்போது சென்டரில் இருந்து நீடிலை விட்டு ஒரு பீசஸாக ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணலாம். சென்டரில் ஒரு 2 mm பேர்ல் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அப்புறம் அதை சுற்றி ஆன்டி கலர் ஜர்தோசியை 1 சென்டிமீட்டருக்கு 4 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அதை ஃபஸ்ட் லேயரில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு லூப் போட்டுட்டு அதுக்கு பின்னாடியே நீடியில் விட்டு அடுத்த லூப் போடணும்.
இதே மாதிரி போட்டுட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே முடிக்கணும். அடுத்து செகண்ட் லேயர் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு போட்டதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு ஜர்தோசியை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே போட்டுட்டு 3 லேயர் வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன். ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரோஸ் மாதிரி எம்போஸ்டாக இருக்கும். அடுத்து இந்த ரவுண்ட் ஷேப் போடுறதுக்கு சென்டரில் ஒரு 4 mm பீட் வச்சுட்டு அதை சுற்றி 2 mm பேர்ல் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃபுல் அவுட்லுக் இப்படி தான் இருந்துச்சு. இந்த டிசைன் என்னோட குர்த்தியில் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரேசிங் பேப்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.